இருக்கும். அதில் உடல் உறவு பாலியல் எதுவுமே இருக்காது. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி வா மச்சான், போ மச்சான், அந்த மச்சான், இந்த மச்சான்னு போயிடுவான். மச்சான் 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 அப்பே தெரிஞ்சுக்கலாம். அது பிள்ளை வளர்ப்புக்காக பிரசங்கம் இல்லை. இது விசுவாசியும் சொல்கிறேன். பெருசுலாம் கூட இருக்கும், வளர்ந்தது கூட புருஷமாக இருக்கும், வீட்டு தங்காது. நம்ம வேலைக்கு வந்துட்டு மறுபடியும் ஓடும். வேலைக்கு வந்து வீட்டில் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்துட்டாராம், பொண்டாட்டி தேட மாட்டான். அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு படுக்கிற நேரத்தில் வரும். நடுவில் எங்கே போகிறேன்னு பார்த்தா அது உண்மைக்குரிய காரியம் உங்களுக்குரியது. அந்த உண்மைன்ற பக்குவம் வந்து உங்களோடையே நான் விட்டுறேன். நீங்கள் சபைக்கு வரதை மட்டும் நான் பார்க்குற போதுக்குன்னு இல்லை. அப்படி பார்த்தா அது அவ்வளோதான். அது அப்படி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்பொழுது உள்ளே வந்த பிறகு உங்கள் பிரச்சனைகளெல்லாம் கர்த்தர் தீர்க்கிறார் என்றால் உங்களை ஒப்பு கொடுத்தல், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சத்தியம் வந்து சேருகிறது. அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குற பொழுது தான் இந்த பரிமாறங்கள்லாம் நடக்கிறது. நீ சபைக்கு வந்தால் போதும் என்பதில்லை. நீ வீட்டிலே ஒழுங்காக இருந்தால் தான் சபையில் ஒழுங்காக இருக்க முடியும்.